வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு 2025 டிசம்பர் 18 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் காங்கேசனம் துறையிலுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொட்டி தீர்த்தது மழை. நேற்றைக்கு கொஞ்சம் பரவலான மழை பிடிப்பை கொடுத்தது, பெரிய பாதிப்பில்லை என்றாலும் மழை நேற்றைக்கு ஃபுல்லாகவே. இன்றைக்கு இலங்கையோட தென்கிழக்கு கிழக்கு பகுதியில், அதாவது முல்லைத்தீவிற்கு தெற்கே ஹம்பந்தோட்டாவுக்கும் இடைப்பட்ட திரிகோணமலைக்கும் தெற்கே அம்பாறை, உள்ளே கண்டி, பாதுல்லா, டம்புல்லா மற்றும் உள்ளே கண்டி வரைக்கும் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். இன்றைக்கு பிறகு படிப்படியாக இன்றைக்கு மதியம் பெரும்பாலான இலங்கைக்கு மழை பிடிப்பை கொடுக்கும். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். பெரும்பாலும் தலைமன்னாருக்கும் திரிகோணமலைக்கும் தெற்கே தான் மழை இருக்கும். முல்லைத்தீவிற்கு மேகமூட்டம் தூறல் கொடுக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு மழை வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு 18ஆம் தேதி வியாழக்கிழமை கண்டி, கோட்டை, காலி, இந்த தெற்கு பகுதி மத்திய பகுதிக்கு நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். அதாவது அனுராதபுரத்துக்கு தெற்கே பாதுல்லா மற்றும் கண்டி மற்றும் ரத்தினபுரா, டேனியா மற்றும் கோட்டை, கொழும்பு, புத்தளத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு தான் மழை பிடிப்பை கொடுக்கும். இன்றைக்கு மாலையில் நல்ல மழை இருக்குது. அதுக்கப்புறம் இரவானா கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிரும், குளிர் வந்துடும், கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் பாதிப்பில்லாத மழை வெடிப்புகளில் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருக்கணும். வெடிப்பு பகுதிகளில் மட்டும் திடீரென்று ஒரு இடத்துல 5 சென்டிமீட்டர் பெஞ்சதுனாலே வெடிப்பு ஏற்படுத்தும், அப்போ நிலச்சரிவு ஏற்படுத்தும். ஆக தொடர்ந்து இந்த வெடிப்பு என்பது கொஞ்சம் அச்ச உணர்வோடு தான் நீங்கள் இருக்கணும். நாளைக்கும் இதே போல தான், வெள்ளிக்கிழமை நாளையும் இலங்கையோட தெற்கு பகுதியில் மழை இருக்கும். படிப்படியாக தீவிரம் இன்றைய விட நாளைக்கு தீவிரம் குறைஞ்சிருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல், நேற்றை விட இன்றைக்கு தீவிரம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இலங்கைக்கு நேற்றை விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். தெற்கு பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்காது, தெற்கு பகுதியில் இருக்கும். நாளைக்கு தெற்கு பகுதியிலையும் தீவிரம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி இந்த அம்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் இருக்கும், லேசாக அம்பந்தோட்டாவில் இருக்கும் சனிக்கிழமை 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் 21, 22 இந்த கொஞ்சம் மட்டும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் லேசான மழை, மிதமான மழையாக இருக்கும். ஏன்னா இலங்கையை விட்டு நிகழ்வு போகலை, இலங்கைக்கு தெற்கே தான் நிகழ்வு இருக்கும் என்பதனால் லேசான மழை அம்பாறை, அம்மந்தோட்டா, கண்டி போன்ற பகுதிகளுக்கு மழை இருந்துட்டு தான் இருக்கும். பெரிய மழை பாதிப்பு இல்லைன்னா கூட மிரட்டி கொண்டே இருக்கும். அம்பாறைக்கு அடிக்கடி மழை வந்துட்டு தான் இருக்கும். திங்கட்கிழமை 22ஆம் தேதி மழை இருக்குது. இப்போ 23ஆம் தேதி 24ஆம் தேதி கொஞ்சம் விலகி இருக்கும், அப்போ தீவிரமடையும். இருந்தாலும் நிகழ்வு மேகமூட்டத்தை எல்லாம் உற்பத்தி பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மேக உற்பத்தி பண்ணோம். அப்போ நிகழ்வு 25ஆம் தேதி கொஞ்சம் மெதுவாக நெருங்கி வந்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து மெதுவாக 27, 28 மேலும் நெருங்கி வந்து இலங்கைக்கு வரக்கூடிய 29, 30 தேதியிலேருந்து மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்க தொடங்கிடும். 29, 30 தேதியில் கண்டிப்பாக, நான் சொல்கிறது 25லேருந்தே மேகமூட்டங்கள்லாம் வரும். 26 இன்னும் கூடுதல் மேகமூட்டம் வரும். 27 இன்னும் கூடுதல், 28 மழைக்கு வாய்ப்பு. 28, 29 2 நாளும் இலங்கைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நகராமல் தீவிரமடைவதில் 2 நாள் தாமதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 28, 29 அல்லது கண்டிப்பாக 30 அப்படி தான். 28, 29 வர வாய்ப்பு இருக்குது. 2 நாள், ஒரு நாள் தாமதம் அடைந்தால் 29, 2 நாள் தாமதம் அடைந்தால் 30. ஆனால் 30ஆம் தேதிக்கு பிறகு லேட் ஆகாது. 30ஆம் தேதியெல்லாம் இலங்கைக்கு நெருக்கமாக வந்துடும். 31ஆம் தேதி இலங்கையே மழைப்பொழிவை கடமாக கொடுக்கும். ஜனவரி 1 இந்த வருஷம் இலங்கை மற்றும் தமிழ்நாடுக்கு நிறைய மழை காத்திருக்கு. மாதிரிகள் காட்டும் இதுவரை காட்டலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். நம்முடைய வரைபடத்தை எப்பொழுதோ வரைந்து கொண்டே இருக்கும், எந்த மாற்றமும் செய்யலை. உலக மாதிரியெல்லாம் கொஞ்சம் தாமதமாக காட்டும் சொன்னோம். இப்போ தான் ஒரு மாதிரி வந்திருக்கு, ஐரோப்பிய யூனியன் ECMF வந்திருக்கு. அதுவும் நேற்று முன்தினம் போடும்போது படத்தை அந்தமான் பகுதிக்கு போட்டிருந்தாங்க. நேற்றைக்கு போடும்பொழுது மத்திய வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல் வழியாக அப்படியே அந்தமான் பகுதிக்கு விலகி போகிற மாதிரி போட்டிருந்தாங்க, அப்படியே வடக்கு நோக்கி போகிற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இலங்கைக்கு சற்று நெருக்கமாக வந்து மீண்டும் விலகி போகிற மாதிரியே போட்டிருக்காங்க. ஆக நிகழ்வு உருவாகும் என்பது நாம் சொன்னது உறுதியாயிட்டு, இலங்கைக்கு நெருக்கமாக வரும்னு சொன்னதும் கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு.
அப்போ இலங்கை கடக்கும்னு சொல்கிறதும் தமிழ்நாடு கடக்குன்னு சொல்கிறதும் இன்னும் உறுதியாகலை, அதுவும் உறுதியாயிடும். புரியுதுங்களா? எவ்வளவு வடக்கு நோக்கியே போனாலும் அங்கே எதிர்காற்று இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் வலுவான எதிர்காற்று இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதி வரைக்கும் போனீங்கன்னா அங்கே ஜெட் ஸ்ட்ரீம் இருக்குது. ஆகவே கடுமையான இடையூறு இருக்கிற காரணத்தினால அது வடக்கு நோக்கி போகாது, உயரமாகவும் வளராது, பெரிய அளவிலே உயரமாகவோ தீவிரமடையாது. ஆனால் தட்டையாக இருந்து கொண்டு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். காற்று பாதிப்பு இல்லாமல் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வரக்கூடிய மாத இறுதி நாட்களில் இலங்கை கடந்து தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும். அது காற்று அச்சம் இன்றி இந்த மாத இறுதி நாட்களில் இலங்கை ஊடாக கடந்து மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி ஊடாக பயணித்து பிறகு இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும். அச்சப்படுத்த விரும்பலை. ஏற்கனவே நாம் இலங்கைக்கு கடுமையான அச்சுறுத்தல் கொடுத்தோம், அப்போ நடந்துச்சு. அப்படி எதுவும் அச்சுறுத்தல் இருந்தால் நான் உங்களுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கைன்னு சொல்லியிருப்பேன். இப்பொழுதைக்கு உங்களுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களில் நிலம் அப்படியே சரியாமல் வெடிப்போடு நிற்குது. இது ஏன் வெடித்து நிற்குதுன்னா, சரிந்தது மழை அதோடு விட்டுட்டு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெய்ஞ்சுதுன்னா அந்த வெடிப்புக்குள் தண்ணீர் புகும், கீழே சரிஞ்சது இழுக்கும். அப்போ என்னாகும்? வெடிப்பு பிளக்கும், இழுக்கும், கீழே மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும். ஆக மீண்டும் ஒரு மழை இந்த மாத இறுதியில் இருக்கிற காரணத்தினால அந்த மழை வெடிப்புக்குள் தண்ணீரை கொண்டு சென்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுத்தும். ஆகையினால நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களிலையும் நிலச்சரிவு ஏற்பட்டு வெடிப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும், வெடிப்பு சில வீட்டுக்குள்ளேயே வெடிப்பு இருக்குது. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்குன்னா, எங்கோ ஒரு இடத்துல நிலம் சரிஞ்சு முழுமை சரியாமல் தொங்கிட்டு இருக்கும், தொத்தி கொண்டிருக்கும் சரியாமல். அந்த வெடிப்பிலிருந்து வந்தது தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெடிப்பு. அந்த நிலம் சரிந்தால் இந்த வெடிப்பு பெருசாகும். அந்த நிலம் மேலும் கூடுதலாக சரிந்தால் இந்த இல்லத்தையும் சரிய செய்யலாம். புரியுதுங்களா? அது வெடிப்பு என்பது எதனால் வந்துச்சு? எங்கோ ஒரு இடத்துல சரிய முற்பட்ட அந்த நிலம் முழுமையாக சரியாமல் இருக்கு. அது சரிவதற்கு மழை வரக்கூடிய மழை சாதகம் ஏற்படுத்தலாம். அப்போ சரிஞ்சதுன்னா இந்த இல்லத்தையும் எடுத்துக்கொண்டு இறங்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல முன்னெச்சரிக்கை தொடரட்டும். அதுதான் நம்ம முதல்ல முக்கியம். அடுத்தது அணை கரைகளில், அணை ஆற்றங்கரைகளில் குடியிருப்போர் முன்னெச்சரிக்கை. ஏற்கனவே வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு, அணையோட கதவுகள்லாம் திறக்கப்பட்டிருக்கு. காரணம், நேற்று முன்தின மழையே அதிகமான மழைப்பிடிப்பை கொடுத்துச்சு. அதுவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அணையெல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. இதை விட கூடுதல் வெள்ளம் ஏற்படும் அணைகளை திறக்கும் வகையில். புரியுதுங்களா? வெள்ளம்னா எல்லா இடத்துக்கும் இல்லை, அணைகளை திறக்கக்கூடிய அளவில் மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அது அணைகளை திறக்கூடிய வகையில் வரும் என்பதனால ஆற்றங்கரையில் இருப்போர் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்கட்டும். அணைகளில் கூடுதல் நீர் திறந்து விடலாம். இந்த மாத இறுதி ஜனவரி முதல் 4-5 நாளைக்குள்ள மழை பொழிவும், மேலும் ஜனவரி 10 ஜனவரி 24 25 வரைக்கும் உள்ள மழை பொழிவும், பிப்ரவரி மழை பொழிவும். பிப்ரவரி மழை பொழிவு தென்னிலங்கைக்கு மட்டும், மத்திய இலங்கைக்கு இருக்கும். ஆனால் ஜனவரி இறுதி வரை ஒட்டுமொத்த இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட தமிழ்நாடு உட்பட ஜனவரி 25 வரை மழை இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.